அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சாமுவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இன்று சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் புரட்சி பாரத கட்சி தலைவரும் கேவி குப்பம் எம்எல்ஏவுமான திரு ஜெகன்மூர்த்தி அவர் நம்மளோட இருந்திருக்காரு. கேட்கலாம். சார் வணக்கம். உள்ள என்னதான் நடந்தது? நீங்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு கூட்டம் கொண்டு வந்தீங்க. சிறப்பு கவன ஈர்ப்பு நாங்கள் புரட்சி பாரதம் சார்பாக கொடுத்திருந்தோம். அதில் ஒரு மாணவி மாலை நேரத்தில் கல்லூரி முடிந்த பிறகு தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசி கொண்டிருந்த பொழுது கல்லூரிக்கு சம்பந்தம் இல்லாத வெளிநபர் கல்லூரிக்குள் எப்படி உள்ளே வந்தார், மெயின் கேட்டில் இருக்கின்ற பாதுகாவலர்கள் என்ன செய்தார்கள், ஒரு மாணவியும் மாணவனையும் அவர்கள் அடித்து மாணவனை அடித்துவிட்டு மாணவியை மட்டும் தனியாக வலு கட்டாயமாக இழுத்து சென்று மறைவான இடத்திலே பாலியல் துன்புறுத்தல் நடத்தி இருப்பது இது வேதனை அளிக்கிறது, கண்டிக்கத்தக்கதும் கூட. அதைத்தான் இங்கே நாங்கள் பதிவிட்டு இருக்கின்றோம். இதற்கு பொறுப்பாக இருப்பது எஸ்டேட் உடைய அதிகாரி, பதிவாளர், துணைவேந்தர். ஆனால் துணைவேந்தர் இல்லாத காரணத்தினால் அந்த பொறுப்பை யார் வகிக்கின்றார்களோ அவர்கள் மீதும் 3 பேர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதே போல் அந்த பாலுணர்வில் ஈடுபடுகின்ற பொழுது அவனுடைய செல்போனிலே சார் என்று பேசுகின்ற பொழுது அந்த மாணவி சொல்லுகின்ற பொழுது யாரோ சார் என்று பேசுகின்ற அந்த சார் யார் என்று தெரியவில்லை தான். அந்த சார் யார் என்று காவல்துறை உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்திலும் நிறுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் காவல்துறை அவசரப்பட்டிருக்கக்கூடாது. இது போன்ற அந்த பெண்ணுடைய வாழ்க்கை தரத்தை நினைத்து காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டிருப்பதும் அந்த பெண்ணுடைய பெயரும் அவருடைய முகவரியும் கொடுத்திருப்பதும் வேதனைக்குரியது. அவருடைய எதிர்காலம் பாழாகி இருக்கின்றது. ஆகவே மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் அரசு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே பதிவிட்டு இருக்கின்றது. முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் போதுமானதாக இருக்கா? இந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதில் அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாக திகழ்கிறது என்று முதல்வர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் கொடுத்த அறிக்கை உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடித்தோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சார் என்று சொன்ன அந்த குற்றவாளி யார்? அதுதான் அங்கே அனைத்து கட்சிகளும் குறிப்பாக எதிர்கட்சியாக செயல்படுகின்ற அதிமுகவும் கேட்பது, அந்த சார் யார், அதை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை? இதுதான் கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே அந்த சாரை கண்டுபிடித்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே தான் எதிர்கட்சி அனைவரும் முதலமைச்சர் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசு துரிதமாக செயல்பட்டு யார் அந்த சார் என்பதை முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் புரட்சி பாரத கட்சி சார்பில் வலியுறுத்தியதாக தெரிவித்திருந்தார். ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.